ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேஸ்டினை தான் லூட் அடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க கைஸ். ஸோ ஆல்ரெடி நான் சங்க் பேஸில் போட்டு பார்த்துட்டேன் எங்கே இருக்குன்னு. ஸோ அங்கே போய்ட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த செஸ்ட்டில் இது வரைக்கும் நான் எடுத்து வச்சுருக்க லூட்டு இவ்வளோ ஸ்டீவ் இருக்குது. ஓகே, இது ரீல் வச்சுருக்காரு. இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு நான் காமிக்க மாட்டேன். ஸோ அவர் வீடியோவில் ஃபார்ம் கட்ட போகிறாரு. ஸோ அது என்ன ஃபார்ம்னு அவர் வீடியோவில் போய் பாருங்கள், அவர் சேனலில் போய் பாருங்கள். அது எப்போ போடுவான்னு தெரியாது நமக்கு. ஓகே, இந்த ஸ்வாடை நேராக வச்சுருவோம். ஓகே, இந்த இதில் கொஞ்சம் ஃபுட்டு எடுத்துகிட்டு போவோம். ஓகே, ஒரு 5 எடுத்துகிட்டு போவோம் கைஸ். 5 பாக் சாப் எடுத்துகிட்டு போவோம். 10வது தான், பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நிறைய எடுத்துகிட்டு போய் செத்துருவோம்ல. ஆல்ரெடி நான் செத்துட்டேன் கைஸ், 2 தடவை செத்துட்டேன். திரும்ப 3வது தடவை தான் போனேன். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். இங்கே என்ன ஒரு பேபி ஹாக்லின் இருக்கான். இவனை நம்மளை அடிக்கலை. சரி, நாம் அவனை அடிப்போம். இத்தனை தடவை கொன்று இருக்கா. சரி, அவனை விட்டுறலாம் கைஸ். சரி வாங்க நம்ம. ஓகே, நம்ம இப்போ பேஸ்டினுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் ரெக்கார்ட் பண்ணல, அது கட் ஆகிடுச்சு. சரி, இங்கே ஓட்டையை போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஏரியாவுக்கு போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பேஸ்டின் ஏரியாவை நான் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ வந்திருக்கேன். ஸோ இங்கே நிறைய லூட் கிடைக்கணும் தான் நான் வந்திருக்கேன். கிடச்சிது கைஸ். எவ்வளோ என்னென்ன கிடச்சிதுன்னு பாருங்கள். யார் மெசேஜ் பண்ணுறது இப்படியே மேலே நான் அப்புறமா வந்து பேசிக்கிறேன். ஆனால் மெசேஜ் பண்ணுறாங்க. நான் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் கைஸ் எல்லா மெசேஜும் வருது. ஓகே, அது வேறு அப்போ மியூட் பண்ணி வைக்கணும். அது வேறு மெசேஜ் வந்து சாகடிக்குது அப்பப்போ. ஓகே, இந்த பேஸ்டின் எங்கே எப்படி போகிறது. இப்போ நான் அங்கே போய் ஆகணும். சரி, இப்போ இங்கேருந்து குதிடா கைப்பில்லை. ஓகே, கரெக்டாக குதிச்சிட்டேன். பார்க்கோர் நல்லா வருது கைஸ். ஓகே, அப்புறம் இப்போ நான் மேலே போகணும். இங்கே வேறு மரம்லாம் நிறையா வளர்ந்துருக்கு. ஓகே, இப்போ இங்கேருந்து அங்கே குதிச்சுட்டு கரெக்டாக குதிச்சிட்டேன். ஓகே, இப்போ அடிப்படலை. இங்கே ஒரு பிளாக் போட்டு மேலே ஏறிட்டு போயிடுவோம். ஓகே, இன்றைக்கி அங்கே ரூட் இருக்குது. ஸோ இது வழியாக போயிடுவோம் கைஸ். ஓகே, இங்கே பிளாக்கை போட்டு படிக்கட்டு மாதிரியே போட்டுப்போம். திரும்பி வருவோம்ல, அப்போ யூஸ் ஆகும். ஓகே, இங்கே அங்கே க்ளீன் ப்ரூட் இருக்கான், தெரியுதா? அங்கே க்ளீன் ஒரு ப்ரூட் இருக்கான். ஸோ அவன் பார்த்தானா நம்மளை கத்தியமாக கொண்டுடுவான். அவன் ஒரு அடியிலே நம்ம செத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம கவர் பண்ணிட்டு தான் அந்த கவர் பண்ணிட்டு தான் செஸ்ட் ஓப்பன் பண்ணணும். பக்கத்துலேயே ஒரு செஸ்ட் இருக்குது, ஓப்பன்லே. ஓகே, ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவோம். இங்கே ஒரு பிளாக் வைக்கணும். ஓகே, இதுக்கும் பின் சைடும் கவர் பண்ணிக்குவோம். ஃபுல் சேஃப்டியோடய எடுப்போமே. ஓகே, இப்போ இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிடலாமா? உள்ளே என்னென்ன லூட் இருக்க போதோ தெரியல. ஓப்பன் பண்ணி போர்டு வேறு லெவல் இன்ஸ்டன்ட் டிப்ரி. ஓகே, ஒரு இன்ஸ்டன்ட் டிப்ரி இருக்குது. அதுக்கப்புறம் 4 அப்சீடியன், அப்புறம் கோல்டு ஆர்மரு, அப்புறம் மேக்மா க்ரீமுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருந்து. அதுக்கப்புறம் 6 ஏரோ. ஓகே, இந்த செஸ்ட்டையும் உடச்சி எடுத்துக்குவோம். எதுக்கு நான் இருங்க சொல்கிறேன். ஓகே, இது கத்துறானுங்க கைஸ் எல்லோரும் வேகமாக. செஸ்ட்டு ஓப்பன் பண்ணல, உள்ளேருந்து எல்லா பிக்லினும் கத்துறானுங்க. இதுங்க ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவோம். ஏதாவது வந்து எங்கேருந்து குதிச்சிட போகிறானுங்க. ஓகே, இந்த வழியாக உடச்சிட்டு போகலாமா? இன்னும் இங்கே எதுவும் கொம்பு மன்னிக்குது. இங்கே பாருங்கள் கைஸ், எத்தனை இருக்கானுங்க கைஸ். இருங்க, இங்கே அந்த உடச்சி அவனை போட்டு தள்ளிடும். இதை உடச்சிட்டு கீழே. ஓகே, அவனுக்கு கீழே வச்சு அவனை முடிச்சிடுவாங்க கைஸ். ஏன்னா மேலே ஓப்பன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நம்மளை கொண்டுடுவானுங்க. இங்கேயே முடிச்சிடுவோம். 3 ப்ரூட் இருப்பான்ல. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரூட்டை நம்ம போட்டுருவோம். இன்னும் 2 ப்ரூட்டு தான் நான் எங்கேயாவது வச்சு செஞ்சுருவோம் அவனுங்களே. ஓகே, இதில் நான் டே கவுண்டர் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மேலே டே இது ரில்வன் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகே, கொண்டாச்சு. இன்னொருத்தன் இருக்கான் போல இருக்கே. எங்கே இருக்கான்னு நினைக்கிறேன். இருந்தால் சத்தம் கேட்குது. பார்த்தா கைஸ் ஒளிஞ்சிருக்காங்க கைஸ். ஒரு 1 ஹிட்டில் இருந்திருக்கான். ஓகே, இந்த வழியாக பின் சைடு வழியாக போயிடுவாங்க. போய் செஸ்ட்டு, இந்த எடுத்த செஸ்ட்டை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு இந்த ஏன்ஷியன்ட் டிப்ரி முதல்ல சேவ் பண்ணிடணும். ஏன்னா நான் லாவாவில் விழுந்துட்டேன்னா இந்த டிப்ரி எரியாது. இருந்தாலும் நம்ம திரும்பவே லாவாவில் குச்சிலாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. இது எல்லாத்தையும் இங்கே ஆர்மர் இருக்கட்டும், நம்ம திரும்ப போட்டுக்குவோம். ஏன்ஷியன்ட் டிப்ரி வச்சுருவோம், அப்சீடியன் வச்சுருவோம், இந்த பாலை வச்சுருவோம். பால். ஓகே, இந்த ஆர்மரை நம்ம மாட்டிக்குவோம். ஓகே, மட்டியாச்சு கைஸ். ஓகே, இப்போ இந்த பேஸ்டினை ஃபுல்லாக லூட் அடிக்கிறோம். எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ எடுத்துகிட்டு போகிறோம் கைஸ். வீட்டுக்கு போய் வேறு லெவலில் கைஸ் செழிப்பாக இருக்கிறோம் கைஸ். செழிப்பாக இருக்கிறோமா? ஓகே, விடுங்க, நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓடிட்டுருக்கேன். ரில்வன் கம் ஈஸி. ஓகே, அவங்கள விட பேசிகிட்டு இருக்காங்க. சரி, எந்த வழியாக போகிறது? இன்னும் இங்கே ஒரு பிளாக் இருக்குது. யாரோ வந்த மாதிரியே இருக்குது இந்த பேஸ்டினுக்கு. ஓகே, இங்கே என்ன? ஓகே, இங்கே ஒரு வழி போகுது. ஓகே, இந்த பிளாக்கை உடச்சிட்டு போவோம். கீழே ஒரு ரூட் இருக்குது. உள்ளே போய் நிறைய செஸ்ட்டு ஃபுல்லாக ஏதாவது டைமண்ட் பிக்காக்ஸ் ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும் கைஸ். ஸோ உள்ளே இருங்க. இங்கே என்ன ஒரு ஆண்ட்டுன்னு. ஓகே, பேர் எங்கேயோ வழி போகுது. எங்கேயோ சந்து பொந்துக்குள்ளெல்லாம் போகுது. இங்கே போனால் இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. சூப்பர். இங்கே இன்னும் அங்கேயும் ஒரு பிக்லின் ப்ரூட்ஸ் இருக்கான். நான் பார்க்குற எல்லா செஸ்ட்டு பக்கத்துலேயும் ஒரு பிக்லின் ப்ரூட் இருக்காங்க கைஸ். ஓகே, இதை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிவிடுவோம். ஓகே, கவர் பண்ணியாச்சு. இப்போ இந்த செஸ்ட் ஓப்பன்னா டைமண்ட் பிக்காக்ஸ் எஃபிஷியன்சி 1 போடு வேறு லெவலு. 6 அப்சீடியனா. ஓகே,
17 ஏரோ, அப்புறம் ஒரு 4 செயின், 6 நகட்டு, அப்புறம் ஒரு கோல்டன் ஹெல்மெட்டு, அப்புறம் ஒரு ஃபுட்டு, அப்புறம் ஒரு ஆக்ஸ் ஸ்வாடு. இது கையில் வச்சுக்கோ, ஏன்னா பிகிலின்ஸ் அடிக்க யூஸ் ஆகும். திரும்ப கத்துறானுங்க அவனுங்கெல்லாம், ஓப்பன் பண்ண உடனே கத்துறானுங்க. எஸ்ஸா, ஓகே அதை விடுங்க. ஓகே அதுக்கப்புறம் இதை மைண்ட் பண்ணிடலாம். நான் மைண்ட் பண்ண முடியல. ஓகே மைண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேறு வழியாக வருவோங்க. இந்த வழியாக போயிட்டோம். ஓகே இங்கே பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்களேன். கூட்டமாக வரானுங்க. வெளில வந்தோடனே செஸ்ட்டை ஓப்பன் பண்ணல, செஸ்ட்டை ஓப்பன் பண்ணல, அதனால் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. பாருங்கள் ஸ்பீட் போச்சு, ஸ்பீடப் பண்ணி விட்டுறேன். இந்த சீன்லாம் ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டே இருந்தேன். செத்துக்கிட்டே இருக்கானுங்க. வந்து செத்துறானுங்க. இதே 2 ப்ரூட்ஸை போட்டு தள்ளிட்டேன். 3 பேர் தான் இருப்பானுங்க. 3 பேரையும் போட்டு தள்ளியாச்சு. இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எப்படின்னே தெரியல, எங்கேருந்து வந்தானுங்கன்னு தெரியல. எவ்வளோ பிகிலின்ஸ் பாருங்கள், செத்துக்கிட்டே இருக்கானுங்க. காமெடியாக இருந்துச்சு சத்தத்தில். அந்த பேர் கத்துறானுங்க, உயின்னு கத்துறானுங்க. ஓகே சாவடாடி, நான் அடிக்க முடியல. இன்னும் பின்னாடி எந்திரிச்சு ஓடுறான். அதை மைண்ட் பண்ணிடலாம். ரில்வன் ஜாயின் த கேம். இன்னும் திரும்ப ஜாயின் ஆகுறாரு. ஓகே அவர் விசியில் ஜாயின் பண்ணிட்டார் கைஸ். அவரும் நானும் பேசிட்டு விளாட்னோம். நெக்ஸ்ட்டு ரில்வன் வந்தார். ஏன்னா அந்த பேஸ்டின் கொஞ்சம் பெருசாக இருந்ததா, கொஞ்சம் அவர் வந்து சப்போர்ட் பண்ணார். ஓகே இன்னும் இங்கே ஒரு பிகிலின் இருக்கான். அடிக்க மாட்டாளாடா. ஓகே அடிக்கலை. ஆனால் கைஸ் எவ்வளோ பெரிய பேஸ்டின், யாரா அடிக்கிறது? இப்போ தானடா அடிக்க மாட்டேன்னு அதுக்குள்ளே அடிக்கிற. நீலாம் உசுரோடே இருக்கக்கூடாது, சாவு போடு அங்கிட்டு போய் குதிரா. ஓகே நான் இங்கே ஒருத்தன் வந்து காமி வரான். என்னடா வரிசையாக வரீங்க? யாராங்களாம் அனுப்பி விட்றா, சாவு. கொண்டுடுவான் போல இருக்கு. ஓகே செத்துட்டாங்க. ஓகே இந்த ஸ்வாடு கிடச்சிருக்கு. ஓகே ஸ்வாடை எடுத்து கையில் வச்சுக்கோம். பிக்காக்ஸையும் வச்சுக்கோங்க. பிக்காக்ஸை விட்டுருந்தேன். ஹேக்ஸு தேவையில்ல, அதனால உள்ளே இருக்கட்டும் அது. ஓகே நெக்ஸ்ட் அவர் வருவார். அவரோட நான் கண்டினியூ பண்ணுறேன். பேஸ்டி நல்லா பெருசாக தான் கைஸ் இருக்குது. ரொம்ப பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கேருந்து நிறைய லூட்டு கிடச்சிது. ஓகே அவர் வந்துட்டார். ஓகே இன்னும் இவ்வளோ பெரிய கோட்டை. ஓகே இங்கேருந்து போங்க. ஏதாவது செஸ்ட்டு கிடைக்குதான்னு வந்து அவர் வந்துட்டார். ஓகே இங்கே இன்றைக்கி ஒரு செஸ்ட் இருந்தது, நான் பார்த்துட்டேன். அப்பயே பார்த்தேன். உள்ளே போய் நம்ம உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துலாம் கைஸ். ஓகே ஓப்பன் பண்ணால் 3 கோல்டு பிளாக் இருக்குது. ஓகே வேறு லெவல் லூட்டு தான் கைஸ். ஓகே அவர் ஏதோ ஒரு குழிக்குள்ளே விழுந்துட்டார். எங்கே விழுந்தாருன்னு தெரியல. ஓகே எங்கள் கீழே தான் இருந்தார், என் காலுக்கு கீழே தான் இருந்தார். ஓகே க்ரையிங் அப்சீடியன். ஓகே அது நமக்கு யூஸ் ஆகும். ரீஸ்பான் ஆன்சர் செட் பண்ணேன். வாய் குளருது ஏன்னு தெரியல, உள்ளே குதிச்சிருவாங்க கைஸ். ஓகே இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. இன்னும் அவர் மேலே பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஏன்னு தெரில. ஓகேங்க இன்னொரு அப்சீடியன், ஏன்ஷியன்ட் டிபரி வேறு லெவல். ஆல்ரெடி 1 இருக்குது, இப்போ 2ஆ. ஓகே கைஸ் ஓகே யாராவது அடிக்கிறது டே. திடீர்னு வரான் இவன். இப்போ பாருங்க 4வது ப்ரூட்டு. என்னை சாகடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பிளான் பண்ணி அவன்கிட்ட வந்து தப்பிச்சிட்டேன். எனக்கு 3 ஹார்ட்டு தான் இருக்குது. இவன் ஒரு அடி அடித்தானே நான் செத்துடுவேன். அப்படியே பின்னாடி டாஜ் பண்ணி போய் தப்பிச்சிட்டேங்க. டாஜா ஏதோ வளர்றேன் விடுங்க. ஓகே ஆக்ஸ் ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே கோல்டன் ஆக்ஸ். அதுக்கப்புறம் இங்கேயே நான் செட்டில் ஆகிட்டேன், பதுங்கிட்டேன் கைஸ். ஏன்னா 3 ஹார்ட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷவல், அன்பிரேக்கிங் 3, ஃபார்ச்சூன் 1, எஃபிஷியன்சி 3 ஷவல் கைஸ். ஓகே ஓபி ஷவல் தான். ஓகே இந்த ஸ்ட்ரிங்கு இந்த லூட்லாம் எடுத்துக்குவோம் நம்ம. ஓகே ஸ்ட்ரிங்கு இந்த ஷவலை நம்மளே எடுத்து வச்சுருப்போம். ஓகே நெக்ஸ்ட்டு வேறு செஸ்ட்டு கிடச்சதுன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அது ஃபுல்லாக லூட் அடித்தா அதுவே ரொம்ப பெரிய ஃபுட்டேஜாக இருக்குது. மொத்தமாக போட்டோம்னா நீங்களும் பார்க்க மாட்டீங்க, அதனால தான். ஓகே இதை இங்கே ஒரு பிளாக் வச்சுருவோம். பாருங்க இங்கெல்லாம் ஆக்லின்லாம் ஸ்பான் ஆகிறான். நிறைய ஆக்லின் நான் போட்டு தள்ளணும். ஓகே கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவர் செத்துட்டார் கைஸ் ரில்வனு. நான் அங்கேருந்து தப்பிச்சு வந்து இங்கே பதுங்கிட்டேன். கிட்டத்தட்ட எத்தனை பீலின் துரத்திட்டு வந்தாங்கன்னே தெரியல. இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, துரத்திட்டு வந்தவன் இந்த பாருங்க கைஸ். இவன் தாங்க வெறி கொண்டே நான் துரத்திட்டு வந்தான். ஆனால் இவன்ட்டு தப்பிச்சிட்டாங்க, போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு அவர் செத்தார். அவர் லூட் எடுக்கணும். ஏன்னா அவர்கிட்ட ஒரு இது இருந்தது, க்ரையிங் அது என்ன ஸ்க்ராப், ஏதோ நெதரைட் ஸ்க்ராப் இருந்தது. ஓகே அவர் ஒரு செஸ்ட்லேருந்து எடுத்தார். ஓகே இங்கே எடுக்க முடியல, ஏன்னா பிகிலின் இருக்கான். அவரோட கோல்டன் ஆர்மர்லாம் தூக்கிட்டாங்க. அது போனால் போயிட்டு போடுங்க கோல்டு தானே, அதுதான் நிறையா இருக்குது. கீழே போய் எடுத்துடலாம் கைஸ். ஆனால் அங்கே ஒரு பிகிலின் ப்ரூட் இருக்கான், அதுதான் பிரச்சனை. அங்கே பாருங்கள் ஒரு லூட்டு மிதக்குது அங்கே காற்றுல. அங்கே நிற்க ஒரு பிகிலின் ப்ரூட் இருக்கான், அதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் எப்படியும் அந்த லூட் எடுத்துட்டேன். இவன் வேறு சுற்றிட்டு இருக்கான் இந்த ஏரியாவில். இவன் தான் அந்த கோல்டை திருநானே என்னன்னு தெரியல. திடீர்னு இவன் மாட்டியிருப்பான். ஓகே பாருங்க 2 பேரும் ட்ரிகர் ஆகிட்டாங்க. இவனுங்கிட்டேருந்து இங்கேருந்து இவனை நவுத்தி அந்த ஏரியாவில் பிளாக் போட்டேன். அவன் அப்படி இருந்து சைடில் எகிரி குதிச்சு அடித்தாங்க பாருங்க, எகிரி குதிச்சு அடிக்கிறான். இங்கே இன்றைக்கி ஒரு பிளாக்கை போட்டுட்டு இன்னும் போட முடியல. ஓகே போட்டாச்சு. இன்றைக்கி ஒரு பிளாக்கை போட்டுக்கிட்டு நம்ம கீழே மைண்ட் பண்ணிட்டு போய் எடுத்துருவோம். ஏன்னா அவனால் அடிக்க முடியாது இப்படி வந்தால். அவர்கிட்ட இருந்து நெதரைட் ஸ்க்ராப் எடுத்துட்டேன். இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஏன்னா இதுக்கு மேலே லூட் அடிக்க முடியாதுன்னா அவரும் இல்லை, திரும்ப லூட் அடிக்கிற செத்துற வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம வீட்டுக்கு போய் கடைசி லூட்டே போய் இன்னொரு தடவை வந்து எடுத்துக்குவோம். ஓகே இங்கே இருக்கிற லூட்டையும் எடுத்துகிட்டு போயிடலாம், இதை ஏன் விட்டுட்டு போகணும். ஓகே மொத்த லூட்டையும் எடுத்துருவோம் கைஸ். 1 2 3 என்னென்னமோ இருக்குது. ஓகே மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போதைக்கு நம்ம கடைசி லூட்டு இதுதான் கைஸ். 2 அப்சீடியனு ஒரு நெதரைட் ஸ்க்ராப், அதாவது 3 அப்சீடியன்
அப்சீடியனுக்கு பாருங்க முது நெதரைட் இருக்குது. அப்புறம் டைமண்ட் மேக்ஸில் இதில் சவலில் அன்பிரேக்கிங் 3 ஃபாஸ்டின் 1 எஃபிஷியன்சி 3 இருக்குது. அப்படியே இது பிக்காக்ஸில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே பரவாயில்ல விடுங்க. இதில் இருந்தால் என்ன, இதில் இருந்தால் நமக்கு என்ன, ஓகே விடுங்க. அதுக்கப்புறம் ஆர்மரு இவர் வேறு நான் அவர் தள்ளுங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். ஓகே விடுங்க, அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு போல இருக்குது. சரி அவர் பண்ணட்டும். இங்கே ஓப்பன் பண்ணிட்டு வெளில எவனாவது இருக்கானா, வெளில எவனும் இல்லைனா சத்தம் மட்டும் கேட்டுது எனக்கு, ஏன்னு தெரில. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கலாம். ஸோ பார்ட் 3 சீக்கிரம் போடுறேன். பார்ட் 3ல் ஏதாவது என்ன கட்ட போகிறேன்னு எனக்கே தெரில. ஸோ நீங்களும் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு மறக்காமல் கிட்டத்தட்ட இந்த வீடியோக்கு ஒரு 16 லைக்ஸ் டார்கெட் வைக்கலாம். 15 வைப்போம் கைஸ். ஸோ நான் வைக்கலாம் கைஸ், உங்களை நம்பி நான் வைக்கிறேன் 15 லைக். ஸோ விடுங்க, 15 லைக் தான் இது வைக்க முடியும். ஓகே நம்மகிட்ட அமௌண்ட் இல்லை, அவர் போடுறாரு. ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் இன்னும் ஒரு ஸ்கின்னை மாற்றிட்டாரு, திடீர்னு மாற்றிட்டாரு பாருங்கள். இதுக்கு முன்னாடி கொடூரமாக இருந்தார், இப்போ அதை விட கொடூரமாக இருக்கார். ஓகே அதை விடுங்க. ஏன்னா இமோட்டு போட்டு வெறுப்பேற்றுறாரு கைஸ். என்கிட்ட இமோட் இல்லை, அது இன்னும் நான் போய் வைக்கணும். அப்புறமா இன்னும் படுத்தே விட்டார். அவர் தூங்குறாரு கைஸ். அவர் மேலே ஏறி குதிப்போம்.